students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 5 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program using assignment operators to do the following. First one, create the program using add. Second one, create the program using subtraction. Third, create the program using multiply. Fourth, create the program using divide. Fifth one, create the program using modulus. Sixth one, create the program using floor division. Seventh one, create the program using exponent. So, நம்ம previous labல arithmetic operators, conditional or relational operators இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். So, இன்னைக்கு labல நம்ம assignment operators தான் பார்க்க போறோம். அதாவது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஆப்பரண்ட்குள்ள ஒரு ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஒரு ஆப்பரண்ட்ல அதனுடைய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு தான் வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதுக்கு தான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல பிளஸ் ஈக்குவல், செகண்ட் ஒன்ல மைனஸ் ஈக்குவல், தேர்ட்ல asterisk equal, fourth ல slash equal, fifth ல percentage equal, sixth ல double backslash equal, seventh ல double asterisk equal. இந்த மாதிரி நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுல first one, create the program using add. program பாருங்க, x, y அப்படின்னு நம்ம ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு வேரியபிள்க்கும் 8, 7 அப்படின்னு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இதனுடைய ஆபரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, x பிளஸ் ஈக்குவல் டு y. அதாவது x னுடைய வேல்யூ y னுடைய வேல்யூ ஆட் ஆயிட்டு இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு x ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேர் தான் x பிளஸ் ஈக்குவல் டு y அப்படின்றது. பிரிண்ட் அடிஷன் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் x. அதாவது நம்மளுடைய ரிசல்ட் அப்படின்றது இந்த x ல போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும். சோ இதனுடைய அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடிஷன் ஈக்குவல் டு 8 plus 7 equal to 15 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? இதை நம்ம டெஸ்க்டாப்ல VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? சோ நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேவ்ல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல, உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய லேப், இன்னைக்கு நம்ம செய்யறது 5th lab அப்படின்றதுனால 5.lab Roman 1 கொடுத்துக்கோங்க. Roman 1 கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷனை மறக்காம கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே எந்த டேட், எந்த மந்த், எந்த இயர் செய்றோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, நமக்கு addition equal to 15 அப்படின்னு வந்துருச்சுங்களா?
இப்ப நம்ம next condition பார்த்திடலாங்களா? Second one, create the program using subtraction. Minus equal. Program x equal to 16, y equal to 8, x minus equal to y. Print subtract equal to x. So x value 16 no y value 8 no நம்ம assign பண்ணிருக்கோம். அதனால 16 minus 8. So result வந்து உங்களுக்கு x ல 8 ன்னு print ஆகும். அதனால subtract equal to 8 நமக்கு அவுட்புட்ல காட்டும். இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்திடலாங்களா? VS கோட் குள்ள போய்டலாம். VS கோட்ல ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போய்ட்டு சேவ்ல 5.lab-5 roman2.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, subtract equal to 8 அப்படி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? Third one, create the program using multiply and asterisk equal. Program a equal to 2.5, b equal to 5, a asterisk equal to b. Print multiplication equal to float of a. So outputல நமக்கு 12.5 அப்படின்னு ரிசல்ட்ல காட்டும். இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்திடலாங்களா? VS கோட் குள்ள போய்டலாம். VS கோட்ல ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போய்ட்டு சேவ்ல 5.lab-5 roman3.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, multiplication equal to 12.5 அப்படின்னு நமக்கு ரிசல்ட்ல காட்டுதுங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்திடலாங்களா? நெக்ஸ்ட் fourth one, create the program using divide / equal. X equal to 100, y equal to 10, x / equal to y. Print divided equal to float of x. Outputல divided equal to 10.0 அப்படி நமக்கு டெசிமல் வேல்யூ சேர்த்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்திடலாங்களா? VS கோட்ல ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போய்ட்டு சேவ்ல 5.lab-5 roman4.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, நமக்கு டிவைடட் ஈக்குவல் டு 10.0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் fifth one, create the program using modulus percentage equal. So program a equal to 21, b equal to 2, b percentage equal to a. Print value equal to b. Output value equal to 2. அதாவது மாடுலஸ் அப்படின்றது உங்களுக்கு ரிமைண்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்திடலாங்களா? VS கோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இதுல ஃபைல் போய்ட்டு சேவ்ல 5.lab-5 roman
5.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் 6th one, create the program using floor division. Program x equal to 25, y equal to 3, x double backslash equal to y. Print floor division equal to x. So floor division methodல நமக்கு quotient உடைய வேல்யூ வந்து ரவுண்ட் வேல்யூவா நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? So floor division equal to 8 அப்படி நமக்கு அவுட்புட்ல காட்டும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 5.lag-5 roman 6.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, floor division equal to 8 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் 7th one, create the program using exponent method. Program a equal to 21, b equal to 2, b double asterisk equal to a, print value equal to b, output value equal to 209712. so இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 5.lag-5 roman 7.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, வேல்யூ ஈக்குவல் டு 209715 நமக்கு எக்ஸ்போனன்ட் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல எல்லா ஆபரேட்டர்ஸையும் ப்ரோக்ராம் வைஸா ரன் பண்ணி பார்த்துட்டோம். இதை நம்ம தியரி கிளாஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.